भूते धर्मज्ञे धर्मचारिणी शृणु जानति येनेदं क्रमेण अभ्यागतं मम ये चतुर्दश हि वर्षाणि वस्तव्यं गण्डके मया पित्रा मे भरतश्चापि यौवराज्ये नियोजितः कुले महति सम्भूते ராமர் சீதையை கூப்பிடுறதே ஒரு அழகு. பேறுபட்ட குலத்துல வந்தவமானி அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னா, ஜனகனோடைய பொன்னாச்சே நீ, அதனால உனக்கு எல்லா தர்மங்களும் தெரிஞ்சவள். குலே மகதி சம்பூதே தர்மஜ்ஞே, தர்மம் தெரிஞ்சவள். அதனால தர்மம்னா என்னன்னு தெரியும் உனக்கு. அதே மாதிரி தெரியாதவள்கிட்ட போய் தர்மம்னா எப்படின்னு பெரிய ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உங்க அப்பா பேர் விதேகன்னு பேர் அவனுக்கு. பகவானை பார்த்தோன்னே அப்பதான் விதேகனானா அப்படிங்கிறார். விதேகன்னா தேகமே தெரியாதவன், எப்பயுமே சாட்சாத் இந்த பிரம்மத்திலேயே லயமா இருக்கக்கூடியவன் அந்த விதேகன். அப்பேற்பட்ட குலத்துல பிறந்தவள் தர்மஜ்ஞே, தர்மம் அறிஞ்சவள், தர்மச்சாரிணி. தர்ம இயம் சீதா மம சூதா சக தர்மச்சரீதவன் சொல்லி கொடுத்தாங்க அப்பா. இவரோட சேர்ந்து அந்த தர்மத்தை நீயும் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால நான் என்ன தர்மத்தை பண்றேனோ அதை நீயும் பண்ணுவ, அது தெரியும். அதனால தர்மச்சாரிணி ஸ்ருணு ஜானகி ஏனேதம், ஜானகி ஜனகன் பொன்னானே பொன்னே, ஸ்ருணு ஜானகி ஏனேதம் கிரமேண அபியாகதம் மம, நான் சொல்றதை கேள் அப்படிங்கிறார். என்ன தெரியுமா, அப்பாவது இது மாதிரி 2 வரம் கொடுத்துருக்காளாம் அம்மா அப்படிங்கிற வளவளன்னு இழுக்கலை. என்ன சொன்னார், அழகா பேச. சதுர்தசகி வருஷாணி, 14 வருஷம் தான் அழகா பேச. 14 வருஷம் சீதை போகணும், நான் காட்டுக்கு போகணும் அப்படின்னு பேர். சதுர்தசகி வருஷாணி, குருநாதர் அந்த ஹி அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கு இல்லையா, அதுக்கு அது அர்த்தம் என்னன்னா நான் 14 வருஷம் தான் அப்படின்னு. சதுர்தசகி வருஷாணி வஸ்தவ்யம் தண்டகே மயா பித்ரா மே பரதஷ்டாபி யௌவராஜ்யே நியோஜிதः. அப்பா பரதனை பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கா. என்ன 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்கா. அப்படின்ன உடனே எல்லாம் ஆங்காங்க எல்லாரையும் பார்த்து சமாளிக்க ரொம்ப சிரமப்பட்டார் இல்லையா ராமன். எங்கேயும் கௌசல்யிட்ட வந்தா முடிச்சியா இவ்வளோதான், லக்ஷ்மணர் கத்தறார், ஊன்னு கத்தறார். அதே மாதிரி ஒன்றும் இல்லையா சீதை விடத்துல குதிக்க சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்பியாச்சே, நம்ம காட்டுக்கு தானே போறோம், எனக்கு தெரியுமே முன்னாடியே தெரியும் நம்ம காட்டுக்கு தான் போவோம், நல்லாவே தெரியும், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம போகலாம் அப்படிங்கிறான். என்ன தெரியும் உனக்கு, காட்டுக்கு தான் போவோம் எனக்கு நல்லா தெரியும். என்ன எப்படி தெரியும், அதுவா அது எனக்கு முன்னாடியே எங்க ஊர்ல இருக்கும் பொழுதே தெரியும். கிருதாதேசா பவிஷ்யாமி கமிஷ்யாமி சஹத்வயாக காலஷ்டாயம் சமுத்பன்னஹா சத்யவாக் பவது த்விஜஹாக. நான் அங்க இருந்துட்டு இருந்தேன் இல்லையா, விதேக தேசத்துல இருக்கும் பொழுது, மிச்சிலாபுரியில இருக்கும் பொழுது எனக்கு ஜோசியா